ஹுசேன் இஸ் த வர்ஸ்ட் ஆக்டர் இன் த வேர்ல்டு. என்ன மாதிரி ஒரு மோசமான நடிகனே இருக்க முடியாது. நானாக தான் இருக்க முடியும். அப்போ நான் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்தேன். எல்லாம் வில்லன் ரோலாக கொடுக்க எல்லாத்தையும் ரஜினிகாந்த் அடிகள். ஐ வாஸ் நாட் ஹாப்பி. சந்தோஷம் இல்லாத எது நான் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சினிமா வேண்டாம்னு வெளியிட்டேன். கமல்ஹாசன் வந்து ஹீஸ் அ வெரி வெல் ரெட் மேன். 1987 வந்து இந்த காம்பவுண்ட் போ அதை வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா, அவர் சினிமா படத்தில் யூஸ் பண்ணான்னா இன்னும் நிறைய பேர் வந்து போ பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஒருத்தர், சார் காம்பவுண்ட் போன்னு ஒன்று இருக்குது, அதில் பண்ணலாம்னு சொல்லி அதோட பற்றி ஒரு லெக்சர் கொடுத்து ஒரு 20 minutes ஆகும். அதை நீங்கள் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு, உள்ளே போய்ட்டு அவர் காம்பவுண்ட் போ கூட நீங்கள் வச்சார். 6 மாதமாக நான் பண்ணிருக்கேன். அவ்வளோ பெரிய மேதை அவர். அவரோட பர்சனல் வாழ்க்கை எப்படி என்பது எங்களுக்கு தெரியும். அருமையான டிசிப்ளினேரியன். ஒர்க் அவுட்ஸ்க்கு அவரை மாதிரி இருக்கவே முடியாது. ஏடிஎம்கே மாதிரி ஒரு மோசமான ஒரு கட்சி உலகத்தில் இருக்குமே. அம்மாவுக்கு அப்புறம் ஸ்டாலின் as a சீஃப் மினிஸ்டர் இஸ் டூயிங் a lot for sports. இப்போ செஸ் கொண்டு வந்தாங்க, அப்புறம் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ இதுவரைக்கும் உலகத்தில் எந்த முஸ்லீம் செய்யாதது, இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் செய்யாதது, இதுவரைக்கும் இயேசுநாதர் கூட பண்ணாதது, தன்னைத்தானே சிலுவையில் அறைகிறது. நான் வந்து ஒரு சிலுவை மாதிரி பண்ணி மொதல் ஆணி நானே வந்து அடித்தேன். 2வது ஆணி 3வது ஆணி காலெல்லாம் வந்து 2 மாணவர்கள் பண்ணாங்க. 7 நிமிடம் அந்த சிலுவையிலிருந்து. வணக்கம் சார். பல கலைகளில் வந்து நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க. அதாவது ஒரு பக்கம் ஓவியக்கலை, ஒரு பக்கம் கராத்தே, ஒரு பக்கம் சிற்பம், ஒரு பக்கம் வில்வித்தை, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்க போகிறது இந்த வில்வித்தையை பற்றி. நீங்கள் வில்வித்தையில் எவ்வளோ நாளாக இந்த கலையில் ஈடுபாடு சார்? நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பல கலைகள்னு. ஆனால் எல்லா கலைகளுக்கும் மூலக்கலை வந்து வில்வித்தை தான். வில்வித்தையில் வந்து அம்பு முக்கியமா இல்லை வில் முக்கியமானு கேட்டால் இது ரெண்டுமே கிடையாது. இலக்கு மட்டும்தான் முக்கியம். வில்வித்தை என்பது நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் எதை இருந்தாலும் அதை வில்வித்தையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அது சிற்பக்கலையாக இருக்கட்டும், ஓவியக்கலையாக இருக்கட்டும், அது கராத்தையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு வேண்டும். அந்த இலக்கு தான் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து வாயில் வைக்கிறீங்க, கை தான் வந்து வில்லு, ஆப்பிள் வந்து அம்பு, உங்கள் வாய் தான் வந்து இலக்கு. இங்கிருந்து ஒரு இந்தியன் விட்ட அம்பு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா 22 கோடி கிலோமீட்டர் போயிருக்கு. இந்தியன் விட்ட அம்பு 6 மாதம் சென்றிருக்கிறது. இது மங்களையான் ராக்கெட், அதுவும் வில்வித்தை தான். இங்கிருந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணுறது, அந்த பிளாஸ்ட் பண்ணுறது தான் வில்லு. போகிற அது ராக்கெட் தான் அம்பு. போகிற இடம் அந்த மார்ஸ், செவ்வாய் கிரகம் தான் இலக்கு. ஸோ ஆக எல்லா கலைகளுக்கும் மூலக்கலை வில்வித்தை தான். நான் கராத்தே கற்றுக்கிறேன். எல்லாருக்குமே என்ன அந்த கராத்தே வீரனா தெரியும். கராத்தே கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே, கராத்தே கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வில்வித்தை கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து நல்ல வில்வித்தை வீரர், எங்கள் தாத்தா வில்வித்தை வீரர். இந்த பரம்பரமே வந்து எல்லா வில்வித்தை செய்தவர்கள். சவுந்தரபாண்டியன், மதுரை சவுந்தரபாண்டியனோட ஆர்மிக்கு எங்களோட கொள்ளு தாத்தா தான் வில்வித்தை, அந்த குதிரை ஏறிக்கொண்டே வில்வித்தை பண்ணும் அந்த பயிற்சியாளர் இருந்திருக்கிறாருன்னு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஏறதாழ நான் வந்து 6 வயசு இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வில்வித்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் அந்த வில்லை வச்சு வந்து இந்த மாதிரி டார்கெட் பட்டர்ஸில் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது நதிக்கரைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கொக்கு வச்சு தான் அடிப்பாங்க. ஸோ எனக்கு அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நான் வந்து விலங்கு பறவை பிரிகிறதுனால எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை. அதை நான் வந்து கற்றுக்கவே இல்லை. ஆனால் ஆர்ச்சரி கராட்டே கற்றுக்கிட்டு பண்ண பிறகு 1977 தான் முதல் ரிகர்வ் போம்பாங்க, ஒலிம்பிக் போ. அதை வந்து நான் தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இங்கேருந்து லண்டன் சென்று குவிக்ஸ் ஆர்ச்சரி சென்டரில் அதை வாங்கி கொஞ்சம் கற்றுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 1980 தான் காம்பவுண்டு போவை தமிழ்நாடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ 18 வருட போராட்டத்துக்கு பிறகு நமக்கு அங்கீகாரம் கிடைச்சது அகில இந்திய வில்வித்தை சங்கத்திலிருந்து. 2009 கிடைச்சது. ஸோ வில்வித்தை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சென்ற 5.5 ஆண்டுகளாக தான் முழுமையாக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வில்வித்தையில் மட்டும்தான் நமக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கணுங்கிறதுனால முழு ஈடுபாடோடு நான் வில்வித்தையில் இருக்கிற சென்ற 5.5 ஆண்டுகளாகத்தான். ஆனால் அந்த 5.5 ஆண்டுகளில் நம்முடைய பயணம்ங்கிறது மிகப்பெரிய பயணம். என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 32 டிஸ்ட்ரிக்டில் ஆர்ச்சரி ஆரம்பிச்சாச்சு. முறையாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு ரிதுவர்ஷினின்னு அப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லை, அகில இந்திய வில்வித்தை சங்கத்துக்கு நான் இப்போ இணை செயலாளராகவும், இந்தியாவில் இருக்கிற 3700 வில்வித்தை பயிற்சியாளர்களுக்கு இயக்குநராகவும், தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்துக்கு பொதுச் செயலாளராகவும் முழு நேரம் இதில் இறங்கியிருக்கோம். ஷாஷன் ஹூ
ஒலிம்பிக் குவெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் சென்ற 5-6 ஆண்டுகளாக ஷாஷன் கல்லூரியில் இயக்கிற தாளாளர் திரு அபய்குமார் அவர் ஆரம்பித்து ஒரு 5 கோடி ஒதுக்கி ஒரு பல பெண்களுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்து இப்போ அதில் வந்து ஒரு பொண்ணு காம்னான்னு ஒரு பொண்ணு டெஃபினட்டாக ஒலிம்பிக் மெடல் வாங்குற அளவுக்கு இன்றைக்கி பயிற்சி செய்து அவள் வந்து அந்த லெவலுக்கு வந்தாச்சுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தாழ்மையுடன் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்க அகாடமியில் எத்தனை பேர் பயிற்சி பெறுறாங்க சார்? அதாவது வில்வித்தை என்பது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லி கேம். நம்ம எல்லா இடத்துல வந்து எத்தனை பேர் அதிகமான அங்கே கற்றுக்கிட்டா வந்து பெருசு என்று சொல்ல முடியாது. எத்தனை பேர் நன்றாக செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து 100கணக்கான பேர் வர்றாங்க. ஆனால் ரெகுலராக வர்றது எத்தனை பேர்? ரெகுலராக வர்றது மட்டும் இல்லாமல் யார் நல்லா பண்ணுறாங்கிறதுனா எப்போவுமே, அதாவது காலையில் 5:30 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் 6:30 மணி வரைக்கும் இங்கே கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் க்ரௌடு. ஒரு 30 பேர் சின்சியராக வர்றாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இங்கே இருக்கிற இந்த மையத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக மையங்கள் இருக்குது. இதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஏன்னா இது காஸ்ட்லியான கேம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். எவ்வளோ இதில் செலவு என்றால் பண செலவா இல்லை நேர செலவாங்கிறத நம்ம கேட்குறோம். வில்வித்தை என்பது பொருள் செலவை விட அதிக நேர செலவாகும். ஸோ நேரம் என்பது பணம், பணம் என்பது நேரம் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப 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 காஸ்ட்லியான கேம். ஏன் காஸ்ட்லி கேம்னா இதில் இருக்கிற நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் வந்து நல்லா ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா 3.5 லட்சத்துக்கு கீழே எக்யூப்மெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து அதில் வந்து பல போ இருக்குது. இந்தியன் போன் ஒன்று இருக்குது, ரிகர்வ் போன் இருக்குது, காம்பவுண்ட் போன் இருக்குது. இந்தியன் போனில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப், 8000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட்டு போ வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் ரிகர்வ் போன் போனீங்கன்னா 3.5 லட்சம், காம்பவுண்ட் போன் போனீங்கன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு கீழே கிடையாது. அது மட்டும் வாங்கினா பத்தாது. நீங்கள் அதை வாங்கின பிறகு அதில் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, இது நமக்கு ஒத்து வரல, வேறு ஒரு சைட்டர் மாற்றணும். இது நமக்கு ஒத்து வரல, வேறு ஒரு ஸ்டெபிலைசரை மாற்றணும்னா ஆயிரக்கணக்கானகள் செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த அம்பு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அம்பு, ஒரு அம்பு வந்து 3200 ரூபாய். இலக்கில் அடையாமல் வெளியே போச்சுன்னா அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது, பீஸாக உடைஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 12,000 வாங்குறதா தான் 40,000 ரூபா இருந்தால் தான் அந்த 12,000 வாங்க முடியும். ஸோ அந்த வில்லு அம்பு மட்டும் வாங்கினா பத்தாது. அதுக்கப்புறம் இருக்க நிறைய செலவுகள், வேறு என்னென்ன செலவுகள் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஷூட்டிங் மட்டும் பத்தாது. எனக்கு ஃபிசிக்கல் கண்டிஷனிங் வேணும். ஃபிசிக்கல் கண்டிஷனிங் நல்ல ஒரு பர்சனல் ட்ரெயினர் இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஜிம்முக்கு போய் தினசரி ஒரு 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் பண்ணால் பார்த்தா சரியான உணவு வேணும். ஒரு 6 வேளை சரியான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருந்து நல்ல சாப்பாடு வேணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வரதா இருந்தால் உபகரணம் மட்டும் கிடையாது, எல்லாவற்றையும் விட்டுட்டு வர வேண்டும். இதுவும் என்று இருந்தால் முடியவே முடியாது, இதுவே என்று இருந்தால் மட்டுமே முடியாது. இதில் நேர செலவு, பொருள் செலவு, நம்முடைய எனர்ஜி செலவு, இட்ஸ் அ வெரி வெரி காஸ்ட்லி கேம். அந்த காஸ்ட்லி கேம் ஆனால் நிறைய பேருக்கு அதில் வந்துட்டாங்கன்னா காஸ்ட் எல்லாம் வந்து இதே விலைக்கு. ஏன்னா இந்திய கவர்மெண்ட் இப்போது எக்கச்சக்கமாக செலவு பண்ணுது. நீங்கள் மட்டும் நல்லா இருந்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடலாம். பொருள் செலவை பற்றி நீங்கள் மறந்துடலாம். TOPS ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அகில இந்தியா, அதாவது டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா கோடி என்பது இதே கிடையாது, எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து டெடிக்கேஷன் வேணும், நல்ல ஒரு ஃபயர், நான் உள்ளே வந்து செஞ்சே சாதிச்சே தீர்ந்துங்கிற அந்த தெனாவட்டு அந்த வெறி இருக்கணும். அந்த வெறி இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் காஸ்டான செலவு. கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுனா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தால் தான் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வரும். அது வரைக்கும் அந்த ஏழை பசங்களாக வர முடியாதா? இப்போ உங்களுக்கு வந்து ஏழை பசங்களாக வர முடியாதுன்னு இல்லை, அதுக்காகத்தான் நம்முடைய அகில இந்திய வில்வித்தை சங்கம் என்ன பண்ணியிருக்கிறேன், அதாவது ரிகர்வ் வாங்க முடியாதவன், காம்பவுண்ட் வாங்க முடியாதவன், அதுக்குன்னு ஒரு சீப்பான, அதாவது இந்த காஸ்ட்லியான போக்கு மாதிரியே ஒரு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அது பேர் இந்தியன் போ அல்லது உடன் போ. அதில் நீங்கள் மெடல் வாங்கிட்டா கூட 100% மெடல் வாங்கிட்டு, நேஷனல் மெடல் வாங்கிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணணும் இல்லை, ஆனால் முயற்சி வேணும். அதில் வரதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற 64 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எல்லாருக்குமே இலவச சாப்பாடு இலவசம் கொடுக்குறாங்க. இந்த இந்தியன் போ கொடுக்குறாங்க. நீ வந்து காலையில் ஒரு 300 ஏரோ ஷூட் பண்ணால் தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், 300 ஏரோ ஷூட் பண்ணால் தான் லஞ்சு. அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ ஷூட் பண்ணுவாங்க? இன்றைக்கி நம்ம வேறு வேலையும் பண்ணிவிட்டு காலேஜுக்கும் போய்ட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு இதில் நம்ம வாங்கி நம்ம வந்து சிறந்து வரணும்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் வர்றாங்க. அதில் ஏழை பசங்கள் பண்ணுறதாக இருந்தால் அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அங்கே போய் சேரலாம். சேர்ந்து அதில் கற்றுட்டு இந்தியன் போ வாங்கி அதில் மெடல் வாங்கிட்டா 100% எல்லாமே ஃப்ரீ. ஸோ செலவு என்பது
அதாவது பணம்ங்கிறது நமக்கு என்ன பேஷன் இருக்கோ அதை தேடி நாம் சென்றால் பணம் தன்னால் நம்மளை தேடி வரும். எல்லாம் இது வந்து சும்மா ஊழ சாக்கு. நான் பணம் இல்லை அதெல்லாம் நான் பண்ணல எனக்கு அது எங்கிற சொல்ல சாக்கு. உனக்கு மனமில் இருந்தால் பணம் உன்னை தேடி வரும். ஏன்னா இப்போ சஞ்சனாவுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையே கிடையாது. ஸ்பான்சருங்கிறத வந்து பணத்தை அலைஞ்சிட்டு போறவனுக்கு தான் அந்த ஸ்பான்சர். பணம் முக்கியமாக இருக்கிறவன் தான் எனக்கு ஸ்பான்சர் இருப்பாங்க. இந்த ஃபீல்டில் நீ நல்லா பண்ணிட்டா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணால் பத்தாது. சும்மா நீங்கள் ஆர்ச்சரியில் நல்லா வந்துட்டீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். அகில இந்தியா காம்படிஷனில் ஒரு மெடல் வாங்கிட்டீங்கன்னா அது இந்தியன் போ இருக்கட்டும், 10 லட்சம் ரூபாய். அதை தேடி போங்களேன். எதுக்கு ஸ்பான்சரை தேடுறீங்க? நீங்கள் போ வாங்குறது, போவோடைய விலை என்ன? 5000-6000 ரூபாய் தான் இந்தியன் போ. அந்த இந்தியன் போல நீங்கள் நேஷனல் ஒரு மெடல் வாங்கிட்டா 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு. இப்போ இந்த 3 போவுக்கும் அதாவது வெளியே ஜென்ரலாக இருக்கிற டவுட் என்னன்னாக்கா, இப்போ ரிகவ்ன்றாங்க, காம்பவுண்ட்றாங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்கு புரியுற மாதிரி. சாதாரண மனுஷனுக்கு புரியுறதா இருந்தால் ஒன்று இப்போ சொல்கிறேன். அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் ரிகர்வ் போனா அது மட்டும்தான் ஒலிம்பிக்ஸில் பயன்படுத்துவாங்க. இந்த ரிகர்வ் போ 3 பகுதியாக இருக்கும். ஹேண்டில் தனியாக, மேலே அப்பர் இதில் தனியாக, அதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் கயிறு போட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். இது அசம்பிள் பண்ணுறது அதை திருப்பி அதை கலட்டி உள்ளே வைக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டேக் டவுன் போன்னு இருக்குது. ஒலிம்பிக் போக்கு பேர் ரிகர்வ் போ. ஏன் ரிகர்வ் போனா அது கர்வாய் திருப்பி ரிகர்வ் வரும். அதாவது வளைந்து மீண்டும் ஒரு வளையும், அதனால மீண்டும் வளைகின்ற வில்லு, அதாவது ரீகர்வ் போன்னு சொல்லுவாங்க. பார்ட்டாக கலட்டுறதுனால அதை டேக் டவுன் போன்னு சொல்லுவாங்க. அது ஒலிம்பிக்ல பயன்படுத்துறதுனால அதை ஒலிம்பிக் போன்னு சொல்லுவாங்க. இந்த போக்கு 3 பேர் இருக்கு, ரிகர்வ் போ, ஒலிம்பிக் போ, டேக் டவுன் போன்னு. இதுல வந்து என்னன்னா அந்த போ தான் ரொம்ப முக்கியம். அது சின்ன சின்ன மெஷர்மெண்ட் நாம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம். மனுஷனோட இது தேவை கிடையாது. மனுஷன் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் அஜய் வந்துடலாம். ஆனால் போ வந்து ஒவ்வொன்றும் அது செட்டிங் மாறிட்டே இருக்கும். அதை கரெக்டான ஒரே செட்டிங்கில் வச்சு ஷூட் பண்ணணும். அந்த போ தான் ஒலிம்பிக்கில் பயன்படுது. கம்பவுண்ட் போங்கிறதுனா இயந்திர வில். அது எல்லாமே அதுலேயே செட்டிங் இருக்கும். நம்ம போய் அதில் வந்து ஒன்றும் கரெக்ட முடியாது. அப்படியே எடுத்து உள்ள பேக் பண்ணோம், அப்படியே எடுத்து ஷூட் பண்ணணும். இந்த இயந்திர வில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அது வந்து 50 மீட்டர்ஸ் தான். அதாவது இயந்திர வில் அல்லது காம்பவுண்ட் போல ஷூட் பண்ணுற டிஸ்டன்ஸு காம்படிஷன்ஸ்லாம் 50 மீட்டரு. இதே ஒலிம்பிக் ரிகர்வ் போ ஷூட் பண்ணுறது 70 மீட்டர். 70 மீட்டர் இருக்கும் இல்லையா? ஏஷியன்ல ரிகர்வ், காம்பவுண்ட் 2 பேர். எல்லா போட்டிகளையும் 2மே இருக்கு. ஒலிம்பிக்ல மட்டும் ஒன்லி ரிகர்வ் போ மட்டும்தான் இருக்கு. அதுவும் அவங்க நுழைய போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ 2028 வரலாம், இல்லை 2032 வரலாம். காம்பவுண்டும் ஒலிம்பிக்ல வரும். இது 2ஐயும் தவிர இந்தியன் போங்கிறது சீப்பான, அதை ரிகர்வ் போ மாதிரியே பண்ற சீப்பான போ. கட்டையில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கரெக்டாக போகாது. அதில் வந்து 30 மீட்டர் 50 மீட்டர் யூஸ் பண்ணுறது. எஸ், நான் தான் கேட்க வந்து இந்தியன் போ எப்படி அப்படின்னு. இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ யார் ப்ராபபிள்ஸ் அப்படின்னு யார் இருக்காங்க சார்? நம்ம ஊர் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு. அதாவது ப்ராபபிள்ங்கிறத விட ப்ராபபிள்னா என்ன, வாங்கலாம். ஐ வில் சே கன்ஃபார்மாக வாங்க போகிற ஆள் இப்போதைக்கு சார் நமக்கு 10 ஒலிம்பிக் மெடல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு ஆள் வந்தாலும் பெரிய விஷயம். இங்கே வந்து கன்ஃபார்ம், ஐ வில் நாட் கால் ப்ராபபிள். காம்னான் ஜெயின் ஒரு பொண்ணு இருக்கு, 100% ஒலிம்பிக்கில் ஜெயிக்க போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் நம்ம இன்னும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஒலிம்பிக்ல மட்டும். அதே காம்பவுண்ட்ல வந்து இப்போதைக்கு there is a girl called யுவஸ்ரீ, அதே மாதிரி மஹிமான ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் காம்பவுண்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனிஷான ஒரு பொண்ணு வந்திருக்கு, அவளும் நல்ல ஷூட் பண்ற பொண்ணு, அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதித்யா விக்ரம்னு ஒரு பையன் இருக்கான், அவனும் வந்து காம்பவுண்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு ரீகவில் வந்து 3 பேர் ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. ஒன்று வந்து காம்னா ஜெயின், இன்னொன்று அவளுக்கு திரும்ப அதுக்கப்புறம் வந்த பொண்ணு மயூரின்னு ஒரு பொண்ணு, தாரான ஒரு பொண்ணு நல்லா பண்றா. இப்போ ஹனான்னு ஒரு பொண்ணு, அவளும் நல்லா பண்றா. ஸோ இவங்களெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 100% கன்ஃபார்மாக நான் சொல்லக்கூடியது வந்து காம்னா ஜெயின். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அந்த காம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் மெடல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. அந்த சின்ன சின்ன பசங்க பிரிஸ்பெயின் டீம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது பிரிஸ்பெயின் ஒலிம்பிக்ஸுக்காக இப்போ ரெடி பண்ணிருக்கோம். அதில் ஒரு 8 பேர் வந்து 100% ப்ராபபிள், ஏன்னா ரெகுலராக வர்றாங்க. அது பிரிஸ்பெயின் டீம்னு இப்போ அந்த பிரிஸ்பெயின் டீம்னு போட்டு வர்றாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பெயினில் நடக்கக்கூடிய 2032க்கு இவங்கெல்லாம் ப்ராபபிளாக இருக்காங்க. அடிச்சு சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் மெடல் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான். சார், ஆர்ச்சரிஸ் கெயின் இஸ் கராத்தேஸ் லாஸ். ஏன்னா நீங்க முதல்ல அதுல நிறைய பேர் உருவாக்கணும், நீங்க அதுல நான் லாஸ்ட்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் லாஸ்ட்? அதான் ஹுசைனி இல்லைங்கிறதா லாஸ் இல்லையே. இதுல என்னென்ன பண்ணலாம் பண்ணியாச்சு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த சந்ததி உருவாக்கி வச்சு இன்னைக்கு. அதாவது நீங்க கராத்தேங்கிறத நான் 1977 டீச் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 45 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வந்து 554 சென்டர் இருக்கு.
அப்போ நான் உட்காந்து டீச் பண்ணியிருக்கிறது இட்ஸ் நாட் ரைட். இன்னும் அடுத்த சந்ததி நிறைய கோச்சஸ் வந்துட்டாங்க, நிறைய பிளாக் பெல்ட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய ரெட் பெல்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நான் ஆரம்பித்த அந்த அதாவது அந்த அந்த ஒரு சின்ன பொறி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஜுவாலியாய் எங்கே பார்த்தாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த இஷின்டு கராத்தே ரொம்ப வெற்றிகரமாக நிறைய பேர் ரொம்ப பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்னே சொல்ல முடியாது. அந்த ஸ்பிரிட் நான் கற்றுக் கொடுத்தது கடைசி வரைக்கும் வாழும். நான் இருக்க வேண்டும் என்று இல்லை. நமக்கு தடையா இருக்கிறது கொரியன் சார். எனக்கு நம்ம நாட் அட் ஆல். அது ரொம்ப ரொம்ப இதற்கு தடையா இருப்பது ஏன் கொரியா? நம்ம சார் இது காம்படிஷனே இல்லையே. உனக்கு தடை நீதான். இந்த மற்ற நாடெல்லாம் நமக்கு தடையே கிடையாது. நம்ம கரெக்டாக இருக்கும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் 100% ஜெயிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் நம்ம இன்னும் வில்வித்தையில் வில்லன் வில்லி யாருன்னா நாம தான். நம்ம ஏதாவது ஒரு சாக்கு கொரியா இருக்குது, இது இருக்குது, நமக்கு பணம் இல்லை, இல்லைன்னா இந்த நொண்டி சாக்கு தான் சொல்கிற மொழியை. மனம் இருந்தால் நிச்சயம் ஒலிம்பிக் மெடல் உண்டு. ரெண்டாவது வில்லன் பெற்றோர்கள். இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து நம்ம மெடல் வாங்காமல் இருக்கிறது பெரிய பெரிய வில்லன்கள் வில்லிகள் வந்து அப்பா அம்மா மட்டும்தான். ஏன்னா படிச்சாதான் உங்களுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து வளரல. அதே மாதிரி ஸ்கூல் மூணாவது வில்லன். ஏன்னா எழுதி போறீங்க இல்லை, கிளாஸ் அட்டெண்டன்ஸ் ஒன்று இது பண்ண படிச்ச உனக்கு வாட் உனக்கு ஒன்று நல்லா இருக்குன்னா அதில் மட்டும்தான் நீ போடுமே ஒழிய. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் என்பது என்னன்னா இந்த கூட்டத்திலிருந்து எமர்ஜ் பண்ணி தனியாக நிற்கிறதுங்கிற மிகப்பெரிய சவால். மேடைக்கு வர்றது மிகப்பெரிய சவால். ஏன்னா இவன் ஒரு மொபைல் வாங்கினா நானும் மொபைல் வாங்கணும், இவன் ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறேன் நானும் ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறேன். ஏன்னா எல்லா அதாவது டாக்டர் ஆனோ இன்ஜினியர் ஆனோ அதை விட ஒரு மடத்தனம் என்பது கிடையாது. நீ சொல்லு, நான் வந்து நான் நோபல் பிரைஸ் வாங்கணும், நான் வந்து ஆஸ்கார் வாங்கணும், நான் வந்து ஒலிம்பிக் மெடல், அதில் அந்த மாதிரி எந்த பெற்றோர்கள் வர்றாங்க. இப்போதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வர்றேன். அதுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேணும். நம்ம நாட்டில் வந்து பெற்றோர்களுடைய மனநிலையை மாற்றி இப்போ நம்ம நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. காம்னான ஸ்டூடெண்ட்டு, மகிமா, இவங்கெல்லாம் வந்து காலேஜுவே போகல. காலேஜில் ஒரு நாள் கூட அட்டென்ட் பண்ணது கிடையாது. ஆனால் காலேஜ் முழு பரீட்சை முடிச்சுட்டாங்க. ஒன்லி எக்ஸாம் மட்டும் தான் எழுதிருக்காங்க. உள்ளே சரியாக படித்து 24/7 இங்கே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து ஸ்கூல் வேண்டாம், இது மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு வந்து அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல கோச்சஸ் இருக்கணும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி வந்து வில்வித்தைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா கிடைக்கிறது தான் பெரிய, அகில இந்திய லெவலில் 50 லட்ச ரூபா கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு மட்டுமே இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அகில இந்திய வில்வித்தை சங்கத்துக்கு 157 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. என்டிபிசின்னு ஒரு ஸ்பான்சர் எங்களுக்கு. அவங்க ஃபஸ்ட்டு 3 கோடி ரூபா கொடுத்தாங்க 4 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் 5 கோடி 6 கோடி ஆக்குனாங்க. இப்போ 115 கோடி ஆக்கியிருக்காங்க 4 வருஷத்துக்கு. ஸோ இப்போ வந்து நம்பிக்கை நிறைய கூட்டிகிட்டு இருக்கு. எந்தூசியாசம் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. வில்வித்தையில் டெஃபினட்டாக மெடல் வாங்குவோன்னு நம்பிக்கை கூட்டிகிட்டு இருக்கு. ஸோ நிறைய கோச்சஸ் வந்து இதில் வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் வந்து தமிழ்நாட்டில் தான். அது எப்படி கராத்தேயில் உலகத்தில் எங்கே அதிகமான ஸ்கூல் அதிகமான ஸ்டைலில் தமிழ்நாட்டில் தான். ஏன்னா ஒரு பெல்ட் வாங்குறதுல அடுத்த நாள் அவன் ஒரு பிளாக் பெல்ட் வாங்கி நான் வந்து இந்த போலிகள் ஃபேக் பீப்புள் எதுவுமே தெரியாமல் யூடியூப் பார்த்து நான் வில்வித்தை கோச்சிங் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் காலத்தில் தான் அந்த பசங்க தெரியும், அதுக்குள்ளே அவங்களோட ஃபார்மே கெட்டு போயிடுது. நிறைய ஸ்கூல்ஸில் கூட ஆரம்பிச்சிருக்காங்க சின்னதாக. ஸ்கூலுங்கிறது இல்லை, யார் அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், வில்வித்தைக்கு மட்டும் யாராவது பசங்களை அனுப்புறதா இருந்தால் தயவு செய்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனை கான்டாக்ட் பண்ணி யார் ரெகக்னைஸாக இருக்காங்கிறத பார்த்து, எனக்கு என்ன இல்லை, யார் ரெகக்னைஸ், யார் இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, யார் இதில் நல்லா இருக்காங்க, அவங்களிடம் மட்டுமே தான் அனுப்பின ஒழிய எதுவுமே தெரியாத ஒரு ஆட்டு பண்ணிங்கன்னா உங்களை ஹெல்ப் பண்ணுறத விட அவங்களோட ஃபார்மை கெடுத்துடுவாங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இது இங்கிருந்து இப்படி வர்றது வந்து அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். என்னோட அப்பீல் த்ரூ வாவ் தமிழா என்ன இருந்ததுன்னா, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும் சரி, அகாடமிஸாக இருந்தாலும் சரி, கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு வில்வித்தை பயிற்சியாளர் வர்றதுக்கு முன்னாடி த ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு TAATல அவன் ரெகக்னைஸ் கோச்சான பார்க்கணும். AAI ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் அவன் ரெகக்னைஸ் கோச்சாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவனை தயவு செஞ்சு உங்கள் பசங்களை கொடுத்துடாதீங்க. யூ இன்ஸ்டெட் ஆஃப் ஹெல்பிங் யூ கூட ஸ்பாயில் தம். இன்றைக்கி என்னன்னா விட்டுத்தானே அவங்களும் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஸ்டூடெண்ட் ஒலிம்பிக் அசோசியேஷன், ரூரல் ஒலிம்பிக், இந்த மாதிரி அதாவது ஃப்ராடுத்தனமாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி போட்டியில் நீங்கள் திடீர்னு பார்த்தா அது என்கிட்ட வர்றாங்க, எனக்கு ஃபோன் வருது, சார் ஒரு நேஷனல் மெடல் ஒரு பொண்ணு வாங்கிட்டு வந்திருக்கு சார், அதுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நேஷனல் மெடல் யாருக்கே நேஷனல் மெடல், நாங்கள் இத்தனை வருஷமாக மட்டும் நேஷனல் மெடல் வாங்க ஒரு வரைக்கும் ஒரு மெடல் தான் வாங்கிட்டோன்னா எவனாவது ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு நேஷனல்னு சொல்லி ஆரம்பிப்பான். அதில் மெடல் வாங்கிட்டு கவர்மெண்ட்டு போய் நான் மெடல் வாங்கிட்டேன். நோ, டோன்ட் சீட் பீப்புள், டோன்ட் கெட் சீட்டட் பை பீப்புள். ஸோ வந்து தயவுசெய்து
4 பேர் நடத்தலாம். இந்தியா ஆர்ச்சரி ஆஃப் இந்தியா நடத்துகிற ஒன்று மட்டும்தான் நேஷனல் டோர்னமெண்ட், வேறு எதுவுமே நேஷனல் டோர்னமெண்ட் கிடையாது. தி ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு TAAT நடத்துறது ஒன்று மட்டும்தான் ஸ்டேட் மீட், மற்ற எதுவுமே ஸ்டேட் மீட் கிடையாது. ஸோ வந்து சீட் ஆகாமல் கரெக்டான ஆட்கள்கிட்ட அவங்க போய் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணலாம். வாவ் தமிழா மூலமாக நான் எல்லார்ட்டும் சொல்லிக்கிறது, ஏதாவது வில்வித்தையில் வந்து வரணும்னு டேலண்ட் இருக்க முடியாது, ஏன்னா கற்றுக்காமட்டால ஃபயர் யாருக்காவது இருக்கா வாங்க. எதுவுமே பணம் வாங்க ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறது, ஆனால் ஃபயர் இருக்கணும். ஃபயர் எப்படி இருக்கணும்? 8 வருஷத்துக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இது மட்டும்தான் பண்ணுவேன்னா ஐம் ரெடி டு டேக் கேர் ஆஃப் எனிபடி. என்னோட தொலைபேசி எண் 9841618386. ஃபேஸ்புக்கில் போகிறதா இருந்தால் யூ கேன் கோ டவுன் லாகின் டு ஷிஹான் ஹுசைனி ஹூ. அதே இன்ஸ்டாவும் இருக்குது, ட்விட்டர்லேயும் ஷிஹான் ஹுசைனின்னு ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் அஸ், வீல் கைட் யூ. நீங்க கலைத்துறையிலையும் ஒரு முக்கியமான ஆளா இருந்திருக்கீங்க. புன்னகை மன்னன் படம் மூலமா நீங்க அறிமுகம் பண்ணீங்க இல்லையா? அந்த அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நான் வந்து காலேஜில் நான் படித்த காலேஜ் அமெரிக்கன் கல்லூரி மதுரையில். அந்த அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் வந்து எல்லா துறையில், அதாவது ஏறத்தாலும் ஒரு 21 வெவ்வேறு ஃபீல்டில் பல போட்டிகள், கல்லூரி போட்டிகளில், பல்கலைக்கழக போட்டிகள் நம்பர் 1 வாங்கியிருக்கேன். நான் அங்கே படித்த 4 ஆண்டுகளில் வந்து 147 முதல் பரிசுகள். இதுவரைக்கும் 2வது பரிசு 3வது பரிசு நான் கல்லூரியில் வாங்கினதே கிடையாது, சரித்திரமே இல்லை. அது கர்நாடிக் இசை காம்படிஷனாக இருக்கட்டும், அது பெயிண்டிங் காம்படிஷனாக இருக்கட்டும், எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷனாக இருக்கட்டும், அது நாடக போட்டியாக இருக்கட்டும். என்னை வந்து அப்போ வந்து தங்கராஜ், ப்ரொஃபஸர் தங்கராஜ்னா, டாக்டர் தங்கராஜ், அவர் தான் பிரின்சிபல். அவர் என்னை அழைத்து சொன்னார், ஏண்டா ஒரு உருளும் கல்லில் பாசி படியாது, நீ எல்லாத்துலையும் இருக்க, இங்கே இருக்க, ஏதாவது ஒரு துறையில் வந்து நீ அதை செலக்ட் பண்ணி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் வந்து நம்ம விஜய் மித்ராஜ், அசோகா மித்ராஜோட சித்தப்பா, பெரியப்பா. ஸோ நீங்களே சொல்லுங்கள் சார், ஏன் நீ சினிமா துறைக்கு போகக்கூடாது? ஏன்னா சினிமா துறையில் உன்னுடைய எல்லா திறமையும் நீ காமிக்கலாம். உனக்கு இருக்கிற ஆர்ட் காமிக்கலாம், உனக்கு இருக்கிற நடிப்பு காமிக்கலாம், உனக்கு இருக்கிற பேச்சு திறமை காமிக்கலாம், உனக்கு இருக்கிற ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாத்தையும் பண்ணலாம், சினிமா துறைக்கு போயிடணும்னு சொல்லி அவர் கைப்பட லெட்டர் எழுதி, அப்போ அவரோட பிரதரோட சன்ஸ் வந்து சினிமாவில் படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அசோகா மித்ராஜ் தெரியும், பிக்கெஸ்ட் ஹாலிவுட் மூவி மேக்கர்ஸ் ஆஃப் இந்தியா. லெட்டர் கொடுத்து அவரை போய் பார்த்து நீ சினிமாவில் நுழைஞ்சிடணும். அப்போ வந்து ஆக்டோபஸின்னு ஒரு படம் எடுத்துருந்தாங்க அவங்க. அப்போ வந்து அதில் எல்லா ரோலுமே முடிஞ்சு போச்சு, இந்த ஏதோ ரோல் இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. மைண்ட் வெயிட்டிங். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து புன்னகை மன்னனில் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பிளட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதில் ரஜினிகாந்த் நடிச்சு, அதில் நான் நடிச்சிருக்கேன், என்னோட பேர் அதில் வரும். டன் அ ஸ்மால் லிட்டில் ரோல். பட் ஸோ என்னை வந்து சினிமா துறைக்கு நீ போ, அங்கே தான் நீ பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அனுப்புனார் டாக்டர் தங்கராஜ், என்னோட காலேஜ் பிரின்சிபல். ஸோ சென்னைக்கு வரும்பொழுது நான் வந்து என்னோட இலக்கு என்னென்னா, யார்கிட்டையும் நான் வந்து போகக்கூடாது, அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 2 பேர் புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பாரதி ராஜா பெண்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இந்த ஹீரோயின்களை. அண்ட் பாலச்சந்தர் ஆண்களை வந்து ஹீரோஸ்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருக்கு முதல்ல கொட்டு போட்டு அவங்க பெரிய ஆயிடுவாங்க. ஸோ நான் போனால் பாலச்சந்தர் சார்கிட்ட தான் நான் வருவேன்னு நினச்சி, இங்கே வந்து நம்ப மாட்டீங்க, இங்கே வந்து லேண்ட் பண்ணி கரெக்டாக 27வது நாள் புன்னகை மன்னனில் புக் ஆனேன். எப்படி அப்படின்னா, எங்கே இருக்குன்னு சொல்லி கவிதாலயாவுக்கு போய் அலைஞ்சேன். அங்கே வந்து கதவை பூட்டிடுவாங்க. நான் அப்படி பார்த்தேன்னா ஒல்லியாக இருப்பேன், இவ்வளோ முடி இருக்கும், கண்ணெல்லாம் குழிய விழுந்து, கண்ணமே இருக்காது, கண்ணெல்லாம் உள்ள இருக்கு, அவ்வளோ அசிங்கம், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருப்பேன். ஒன்னாலே யாரா போடுவான்னு என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க, நீ எங்கேயாவது நடிக்கிறது அது. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி எப்படி அவரை நடித்து வந்து அவர் வந்து நான் இது பண்ணுறேன்னு சொல்லி வெளியே போய் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிற்பி. அப்போ சிற்பம் என்னன்னே தெரியாது. நான் வந்து இயக்குநர்களோட சிற்பம் பண்ணுறேன் பாஸ்டரிட்டிக்கு, நான் அவங்களோட சிலை பண்ணணுன்னு வந்து அவங்க உடனே பாலச்சந்தருக்கு அங்கே அவங்க பிஏ மிஸ்டர் ரமேஷ்ட பேசினேன். அவர் பாலச்சந்தருக்கு ஃபோனை கொடுத்தார், நீங்கள் உடனே கிளம்பி வாங்கிட்டாங்க. ஏன்னா அரண்டபடி எதனால பொண்ணு உடனே போன உடனே அவர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசினார். என்ன சார் நீங்கள் வந்து சிற்பியாமல்? ஆமாம் சார், நான் வந்து பெரிய சிற்பி, நான் வந்து இங்கே போய் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், உங்களோட சிலையை பண்ணணும் அப்படிங்கிறது. நாளைக்கு இருந்தே பண்ணுங்க. அப்போ சிந்து பைரவி படம் ஷூட்டிங் இருக்குது, கைகால் ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ சிலை என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எப்போ முன்னாடி பார்த்துருக்கேன், ப்ரொஃபஸர் தனபால்னு பண்ணேன். அந்த தனபால் சாரை தேடி அன்றைக்கி நைட் அலைஞ்சு இங்கே நம்ம ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் ஒரு காலில் விடுங்க சார், எனக்கு சிலை செய்கிறது கற்றுக் கொடுங்க சார், சிலை செய்கிறது கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு காலேஜில் நான் இங்கே பிரின்சிபலாக இருக்கேன், அங்கே வந்து 5 வருஷம் கோர்ஸுக்கு வந்துச்சாமே சார், 5 வருஷம்லாம் டைமில் சார், எனக்கு சீக்கிரம் என்னடா சீக்கிரம் உனக்கு வடையா இல்லை பாயசமா அதெல்லாம் முடியாது, என்ன வேணா இங்கே வந்து ஈவினிங் நான் டியூஷன் எடுக்கிறேன், நீ ஒரு 1 இயருக்கு இங்கே வாடினாரு. சார் எனக்கு டைமே இல்லை. இன்னும் டைம் இல்லைடா, எவ்வளோ டைம் இருக்குது சார், எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் கற்றுக்கணும், எந்திரா வெளியே போகிறாரு, கத்துறாரு. அப்புறம் அந்த கதையை சொன்ன உடனே அட பாவி, ஏன்டா இவ்வளோ பெரிய போய் நான் போய் சொல்ல சார், நான் நடிக்கிறோன்னு பார்க்குறேன், நான் வந்து ஒரு சிற்பியாக நடிக்கணும்னு பார்க்குறேன். சிற்பியாக நடிக்கணும்னா முதல்ல சிலை செய்ய தெரியும்ல சார், நான் கற்றுக்குவேன் சார்.
இப்போ நான் டிராயிங் மட்டும் நல்லா வரையும். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பேப்பர் கொடுத்து என்னோட படத்தை நீ 1/2 மணி நேரத்தில் வரைஞ்சிட்டேன்னா நான் உனக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுவேன்னாரு. பேப்பரை வாங்கி 3 நிமிஷத்தில் அவர் வரைஞ்சார். உடனே அவர் கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து களிமண் அவர் மிதிச்செல்லாம் அவருடைய ஸ்டாண்ட் இண்ட் எல்லாத்தையும் கொடுத்து எப்படி பண்ணோன்னா இதை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட சொல்லி அவருடைய ஸ்டாண்டு அவருடைய மெட்டீரியல்லாம் கொடுத்தாரு. அடுத்த நாள் வந்து வாரன் ரோட்டில் இருந்த பாஸ்கர் சார் வீட்டுக்கு போயிட்டு சிற்பியாக நடித்து 22 நாட்களில் அவருடைய சிலையை பண்ணி அப்புறம் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவர் என்ன வந்து சத்யராஜ் புக் பண்ணியிருந்தா அதை கேன்சல் பண்ணி என்ன வந்து அதில் மெயின் வில்லனை போட்டு புனே உணர்ந்து நடித்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கான இந்த பறவைகள் பல விதம் உன்னை சொல்லி கூட்டமில்லை நிறைய படம் பண்ணேன். பட் எனக்கு உள்ள சந்தோஷம் இல்லை. ஏன்னா அப்போ நான் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்தேன். எல்லாம் வில்லன் ரோலாக கொடுக்க எல்லா இடத்தையும் ரஜினிகாந்த் அடிக்கிறேன். ஐ வாஸ் நாட் ஹாப்பி. சந்தோஷம் இல்லாத எது நான் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சினிமா வேண்டாம்னு வெளியிட்டேன். ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு டூ. பண்ணுறதா இருந்தால் எனக்கு பிடிச்ச ரோல் நானாக நடிக்கிறதா இருந்தால் மட்டுமே நடிப்பேன் சொல்லி வேண்டேன். ஒரு லாங் பிரேக்கு. அதுக்கப்புறம் பத்ரின்னு ஒரு படம் இருந்துச்சு. அதில் வந்து நானாக நடித்தேன் ஒரு ட்ரெயினராக. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்து காத்து வாக்கில் அதுலேயும் வந்து நான் வந்து ஒரு கராட்டே மாஸ்டராக தான் வரேன். ஸோ நானாக ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஹுசேன் இஸ் அ வெரி குட் ஆக்டர்லாம் காலேஜில் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவல் ட்ரூத் வந்து ஹுசேன் இஸ் த வர்ஸ்ட் ஆக்டர் இந்த வேர்ல்டு. என்ன மாதிரி ஒரு மோசமான நடிகனே இருக்க முடியாது. நானாக தான் இருக்க முடியும். என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக போடுங்க, பியூட்டிஃபுல்லாக நடிப்பேன். என்ன ஒரு இசை கலைஞராக போடுங்க, அருமையாக நடிப்பேன். என்ன ஒரு டான்ஸராக போடுங்க, ஐ வுட் பி த பெஸ்ட் டான்ஸர். என்னை வந்து ஒரு பாடகனாக போடுங்க, நல்லா பாடுவேன். பட் என்ன வந்து ஒரு நடிகனாக ஒரு வில்லனாக போடுங்க, என்னால் வில்லனாக நடிக்கவே முடியாது. ஏன்னா ஐ ஆம் நாட் அ பேட் காய், ஐ ஆம் நாட் அ வில்லன். ஸோ அதனால் வந்து வாட் ஐ எம் ஹாப்பி வித் ஒன்லி ஐ வில் டூ. ஸோ அதனால் அதுதான் என்னுடைய சினிமா துறையில் இருக்கிற என்னுடைய. இப்போ நீங்கள் ஆக்டர் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு பவுன்சர் கலாச்சாரம் இப்போ வந்து இருக்கு. இதுக்கான முன்னாடி நீங்க வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மருதநாயகம் படத்துக்கும் ஜீன்ஸ் படத்துக்கும் பண்ணிருக்கீங்க இல்லையா? அது எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? பவுன்சர் கலாச்சாரமே இல்லை பாடி கார்டு. நான் கராத்தே வீரன். எல்லாருமே கராத்தே கற்றுக்க முடியாது. ஸோ என்னோட நெருங்கிய நண்பர்கள் சார் எங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எங்களால் முடியாது, ஆனால் எங்களுக்கு இத்தனை மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து நாங்கள் கராத்தே கற்றுக்க கராத்தே தெரிஞ்சவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டியாக எங்களுக்கு அனுப்புங்கன்னு. கராத்தே வீரர்களை நான் அந்த மாதிரி அனுப்ப முடியாது, திருநாள் மறுத்திருந்தேன். சில காலகட்டத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு இந்த டேஞ்சர் இருக்குது அந்த டேஞ்சர் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் அனுப்பின ஒரு முக்கியமான ஒரு புள்ளிக்கு. அது 4 பேர் அனுப்புனது என்ன ஆகிப்போச்சு, ஹை ப்ரொஃபைல்னு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி ஏஜென்சியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய நடிகர்கள், அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், சங்கராக இருக்கட்டும், பாரதிராஜா இருக்கட்டும், எல்லா நடிகர்களுக்கும், எல்லா காலேஜஸுக்கும், எல்லா பெரியவர்களுக்கும் எங்களுக்கு இந்த செக்யூரிட்டி நம்பர் 1 செக்யூரிட்டி. அதாவது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா போலீஸ்லேயே போக மாட்டாங்க, நேராக எங்கிட்ட தான் வருவாங்க. அது போலீஸுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய இது மாதிரி நிறைய. அப்போ வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக இருந்த ஒரு கட்சினால நிறைய பிரச்சனை வந்து ஏறதால ஒரு 9 ரெய்டு எங்கள் ஆஃபீஸில் நடந்தது. ஒரே ஒரு நைட்டில் இதை வேணால் க்ளோஸ் பண்ணி நான் அதில் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. சம்மந்தம் இல்லாமல் ஏன்னா வந்து என் மேலே தேவையில்லாத படிகள்லாம் போட்டு என்ன ஒரு தடவை 2 தடவை அரெஸ்ட்லாம் பண்ணாங்க. எந்த குற்றமும் பண்ணாமல் திஹார் ஜெயிலில் ஒரு 16 நாள் இருந்தேன், இங்கே வெள்ளூர் ஜெயிலில் ஒரு நாள் இருந்தேன் இந்த செக்யூரிட்டி ஏஜென்சினால. ஸோ ஐ டிசைடட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் டு செக்யூரிட்டி. எப்படி ஆரம்பித்தோன்னா 1998 ஆரம்பித்தேன். 2004 6 வருஷம் கழிச்சு ஒரே நைட்டில் டிசைட் பண்ணி 1300 பேருக்கு சம்பளத்தை கொடுத்து எல்லாரோட எக்யூப்மெண்ட் எல்லாரோட யூனிஃபார்ம் வாங்கி பெசனர் பீச்சில் எல்லாத்தையும் கொளுத்தி க்ளோஸ் பண்ணிட்டேன். கமல் சாரோட உங்கள் அனுபவம் எப்படி சார்? நீங்கள் அவரோட நிறைய. கமல் இஸ் அ கிரேட் ஜீனியஸ். அவருக்கு என்னோட பழக்கம் என்னென்னா, அவர் சாதாரணமாக யார்ட்டையும் பேச மாட்டார். யாரும் இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அவரை விடவே மாட்டார் அவர். ஸோ அது நான் வந்து நடிகனாக இருக்கட்டும், அவர் தான் என்ன வந்து அடுத்த படத்தில் வந்து நடிக்க அவரே போய் டேரக்டர்லாம் போய் சான்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி வேலைக்காரன் படத்துக்கு அவர் தான் வாங்கி சான்ஸ் கொடுத்தாரு. கமல்ஹாசன் வந்து ஹீஸ் அ வெரி வெல் ரெட் மேன். ஒரு சின்ன அனுபவம் அவர்கிட்ட என்னென்னா, அப்போ தான் 1987 வந்து இந்த காம்பவுண்ட் போ அதை வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா, அவர் சினிமா படத்தில் யூஸ் பண்ணான்னா இன்னும் நிறைய பேர் வந்து போ பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஒருத்தர், சார் காம்பவுண்ட் போன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு இந்த எந்திரபிள்னு சொல்லுவான், அது கொஞ்சம் காஸ்ட்லி போ, ஆனால் இழுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் பண்ணலாம்னு சொல்லி அதோட பற்றி ஒரு லெக்சர் கொடுத்தா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதை நீங்கள் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு, உள்ளே போய்ட்டு அவர் காம்பவுண்ட் போ கூட நீங்கள் வச்சார். 6 மாதமாக நான் பண்ணிருக்கேன். அவ்வளோ பெரிய மேதை அவர். ஏன்னா என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நமக்கு மேலே ஒரு அட்வான்ஸை கற்றுக்கிறாரு. ஏதாவது ஒரு டிஜிட்டல் டால்பி அப்படின்னு வந்தாலும் டால்பி இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்குன்னா அவருக்கு என்னென்னு தெரியும். எந்த ஒரு கேமரா வந்தால் அந்த கேமரா அவர் வாங்கியிருப்பார். ஸோ ஹீ இஸ் அ மேன் ஹூ இஸ் ஹேஸ் த ஹங்கர் ஃபார் லேர்னிங். அவர் வந்து மிக பெரிய மேதை. இன்னும் அவர் வந்து நம்ம தான் சரியாக அவரை இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல வழியா. அவரை மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அது பழைய ஆளுக்கு அது அந்த காலத்துக்கு தியாகராஜ பாகவதா இருக்கட்டும், இல்லை சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இவர் மாதிரி நடிக்கிறதற்கு யாருமே கிடையாது. இனிமேல் யாரும் வரவும் முடியாது. ஸோ பட் ஐம் ஷுர் சம்டே ஹி ஹாஸ் டு வின் த ஆஸ்கார் பிகாஸ் ஹீ இஸ் அ கிரேட் 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 ஆக்டர்.
அண்ட் ஹி இஸ் ஆல்சோ நைஸ் ஹியூமன் பீங். ஆனால் பர்சனல் லெவலில் அவருக்கு வந்து பாடி கார்டு நிறைய இதுக்கு இருந்திருக்கேன். அவர் வீட்டுக்கும் நாங்கள் தான் வந்து அவர் வீட்டுக்காரனாக எடுத்துகிட்டு ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தான் செக்யூரிட்டி கொடுத்தோம். ஸோ அவரோட பர்சனல் வாழ்க்கை எப்படி என்பது எங்களுக்கு தெரியும். அருமையான டிசிப்ளினேரியன். ஒர்க் அவுட்ஸ்க்கு அவரை மாதிரி இருக்கவே முடியாது. கான்செப்ட், விஷன், கிளாரிட்டி வேறு யார் மாதிரி இருக்க முடியாது. ஒரு சின்னதாக இருந்தாலும் கரெக்டாக அவர் பிடிச்சிடுவார். இது இப்படி அது அப்படி எழுதும். இது கிரேட் ஜீனியஸ், இட்ஸ் அ கிரேட் மேன். அது மாதிரி அவர் மனுஷன் நம்ம தமிழ்நாட்டில் நாம் வாழுகின்ற அந்த காலத்தில் வாழ்வது நாம் நல்லா செய்த மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். இப்போ நீங்க சினிமாலே இருக்கீங்க, வில்வித்தையிலையும் இது வரைக்கும். அதனால ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து எப்படி வில்வித்தையே ஒரு முக்கிய அம்சமா இருக்கும் இல்லையா? அதுல உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்டா? யாருமே கேட்கல. நான் கேட்டிருந்தேன். ஐ டோன்ட் கோ அண்ட் கிவ் அன்சாலிசிட்டட் அட்வைஸ். எனக்கு யாராவது கேட்டால் மட்டும் தான் கொடுக்க முடியும். என்னை வந்து யாரும் அப்ரோச் பண்ணல. ஸோ நான் அதுக்கு வந்து எதுவுமே அட்வைஸ் கொடுக்க முடியும். அப்புறம் உங்க ஓவியத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதாவோட 56 பர்த்டே அன்னைக்கு ரத்தத்தால் 56 ஓவியங்கள் வந்தீங்க. எதனால அவங்க மேல உங்களுக்கு அவ்வளோ பற்று? ஸோ அதாவது என்னன்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து கூட்டத்திலிருந்து தனியாக நாம் நிற்க வேண்டும். ரெண்டாவது வந்து யாரும் செய்யாததை செய்ய வேண்டும். அது நிற்கிறதா இருந்தால் யாரும் செய்யாததை நாம் செய்ய வேண்டும். எல்லாரும் செல்கின்ற பாதையில் செய்தால் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த துறையாக இருக்கட்டும், இது வரைக்கும் யார் பண்ணலை. கராத்தேன்னு இருக்கட்டும், எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருந்தாங்க. ரென்ஷி ஆர்விடி மணின்னு ஒரு பெரிய மேதை கராத்தேல இருந்தார். இன்னைக்கு அவரை யாரும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஹுசைனி அப்படி தான் ஏன் தெரியும். ஏன்னா நான் முதல்ல கராத்தேக்கு வந்து சென்னைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண என்னன்னா 140 லிட்டர் பெட்ரோலை என் உடம்புல ஊற்றி சாதாரண ஒரு காடா துணி வச்சுட்டு என்ன நீங்கள் கொளுத்துங்க, நான் அந்த அக்னி பிளம்புல 30 வினாடி இருந்து உயிரோடு வருவேன்னு. ஷாக் ஆகிட்டானுங்க. அப்போ டிஜிபி அப்போ பர்மிஷனை கொடுக்க எவர் தீக்குளிக்க போகிறான்னு சொல்லி குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் பெசநகர் பீச்சில் கூடினாங்க. அப்போது தேவாரம் அவர் தான் வந்தார். என்னோட மாணவர்கள் வந்து என் மேலே வந்து 140 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தேவாரம் தான் அதை கொளுத்தினார். 30 வினாடிகள் அந்த அக்னி புலம்புல உயிரோடு இருந்து எந்த காயம் இல்லாமல் வெளியே வந்து மாபெரும் சாதனை படைத்து இதுவரைக்கும் யாரும் அந்த சாதனை உடைக்கல. அதே மாதிரி வந்து 4 நாகப்பாம்புகள். நமக்கும் பயத்துக்கு நடுவில் இருக்கிறது என்னது? நமக்கும் நம் சாதனைக்கு நடுவில் இருக்கிறது பயம் ஒன்று தான். அந்த பயம் இல்லைன்னா எது வேணாலும் சாதிக்கலாம் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக என்ன பண்ணேன். பயம்னா எதுனா எல்லாருக்குமே பயம். பாம்பென்றால் படையே நடக்கும். ஸோ 4 நாகப்பாம்புகளை கொண்டு வந்து விஷத்தோட அதோட பல்லோட எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி, ஹெர்படாலஜிஸ்ட் செக் பண்ணி அதை என்னோடய கையில் கடிக்க விட்டு அந்த விஷம் என்னோட உடம்பில் ஏறிய பிறகு 300 ஓடுகளை நெற்றி தலையில் அடித்து உடைத்து இந்திய ஃப்ளாகை கொண்டு வந்து அங்கே நட்டேன் 1994. இது வரைக்கும் வேறு அந்த சாதனை முடிச்சதில்லை. அதை ட்ரை பண்ணுறேன்னு நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்க. அந்த ஸ்னேக் ஒரு பேர் அவரெல்லாம் இதில் நாக்கில் கடிக்க விட்டு அவர் செத்துனார். அந்த ஃபயரும் நிறைய பேர் ட்ரை பண்ணி இறந்து போனாங்க. அதே மாதிரி கையில் வந்து 101 கார்களை ஏற்றி கை உடைந்த கைகளால் 5000 ஓடுகளையும் 1000 செங்கற்களையும் 24 நிமிஷத்தில் அடித்து உடைத்து அப்பொழுது முதல்வராக இருந்த டாக்டர் ஜெயலலிதாவோட படத்தை கையில் வந்து ரத்தத்தால் வரைந்து மேம் கிமி லேண்ட் கிமி சம் லேண்ட்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்கூல் கொடுங்கன்னு சொன்னேன். உங்களை அழைத்து வைத்து ஒரு 18 கிரவுண்ட் நிலத்தையும் கொடுத்து நான் 3 லட்சம் ரூபாயையும் கொடுத்து அதுக்கு அடிக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பண்ணாங்க. அப்பொழுது எனக்கு டாக்டர் ஜெயலலிதா மேலே வந்து ரொம்ப ஒரு பெரிய பாசம். ஸோ எதை செய்தாலும் யாரும் செய்யாததை செய்ய வேண்டும். அம்மாவுக்கு அவங்க என்னை கூப்பிட்டு பேசின விதம், அவங்க வந்து என்னை ரெகக்னைஸ் பண்ண விதம், எனக்கு அட்வைஸ் பண்ண விதம், அதே மாதிரி வந்து ஒரு தனிமையாக ஒரு நடிகையாக இருந்து ஒரு முதல்வராக வந்து எல்லா ஒரு ஆண் வர்க்கத்திலிருந்து ஒரு தனியாக நின்று போல்டாக போராடணும். அந்த போராட்ட குணம், அந்த போராடும் குணம், அந்த தைரியம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கராத்தே வீரன் நாங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷி பிகேம் மை ஐகான். எனக்கு அவங்கள பற்றி ஒரு புக்கே வந்திருக்கு. ஹுசைனி அண்ட் ஜெயலலிதா பற்றி யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்லேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு என்னுடைய அன்பை காண்பிப்பதற்காக பல முறை விதங்களில் நான் வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன், வரையணும். எல்லாருமே பெயிண்டில் வரைவாங்க, எல்லாருமே வாட்டர் கலர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேப்ரிக் பெயிண்ட் வாங்க. யாரும் பயன்படுத்தாத ஒன்று என்னென்ன பிளட்டு நம்ம இதயத்திலேருந்து வரும். சாதாரண நம்ம சொல்கிறோன்னா நான் இதயத்திலேருந்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் இதயத்திலேருந்து வரையணும்னு சொல்லி இதயத்திலேருந்து வரும். அந்த குருதியை வைத்து ஒரு 56 ஓவியங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக என்னை கூப்பிட்டு அதை பெயிண்டிங்லாம் பார்த்தாங்க. ஸோ அது மட்டும் அங்கே நிற்காம ஏன் நம்ம வந்து ரத்தத்தால் ஒரு சிலை செஞ்சா என்ன அப்படின்னு அடுத்தது கட்டத்தோடு யாருமே இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யல. சிலை வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கீங்க, உட்டில் பண்ணுவாங்க, வெங்கலத்தில் பண்ணுவாங்க, இரும்பில் பண்ணுவாங்க, தங்கத்தில் கூட பண்ணுவாங்க. ஆனால் ரத்தத்தில் யாரும் பண்ணது கிடையாது. ஸோ பாடியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் 350 ஒவ்வொரு 3 மாதமும் வந்து ஒரு பாட்டில் ரத்தத்தை வந்து எடுத்து அதை சேமித்து 8 வருஷ காலம் 8 வருடங்கள் சேர்த்து. ஸோ 2013 வருஷம் வந்து என்ன பண்ணேன்னா அதை வந்து எடுத்து ஒரு சிலை பண்ணி அதுக்கு மோல்டு எடுத்து அந்த மோல்டுக்குள்ள ரத்தத்தை ஊற்றி ஐஸில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து முட்டை ஐஸ் மாதிரி அப்படி எடுத்தோன்னே அப்படியே வந்து உலகத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணேன். இன்ஃபேக்ட் அவங்க கூப்பிட்டு என்ன வந்தாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, பிளட்டை வந்து நீங்களாம் யூஸ் பண்ணிக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து முதல்வராக இல்லாத போது பல பொய் வழக்குகள் அவர்கள் மீது மக்கள் போட்ட பிறகு அப்பொழுது வந்து அவங்க சீஃப் மினிஸ்டர்ஷிப் போயிடுவாங்கன்னு நினச்சேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு சிலுவையில் வந்து நான் அரைஞ்சு ஒரு ப்ரேயர் கொடுத்தேன்னா அவங்க மீண்டும் முதலமைச்சராக வருவாங்கன்னு. ஸோ இதுவரைக்கும் உலகத்தில் எந்த முஸ்லீம் செய்யாதது, இதுவரைக்கும் இந்தியாவில் யாரும் செய்யாதது, இதுவரைக்கும் இயேசுநாதர் கூட பண்ணாதது, தன்னைத்தானே சிலுவையில் அறைகிறது. நான் வந்து ஒரு சிலுவை மாதிரி பண்ணி முதல் ஆணி நானே வந்து அடித்தேன். 2வது ஆணி 3வது ஆணி காலெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணாங்க. 7 நிமிடம் அந்த சிலுவையிலிருந்து அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு யாகம் செய்து மீண்டும் நம்ம சொன்னது மாதிரி அவங்க வந்து அதை முடிஞ்சு 26வது நாள் திருப்பி வந்து சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க. அந்த வலி எப்படி தாங்குறீங்க? அது ஆணி அடிக்கிறது வலி என்பது மனசு தான் வலி, அதாவது ஒன்றுமே கிடையாது. ஒருத்தருக்கு வந்து மூக்குப்பிடி போடுவாங்க, உங்களால் மூக்குப்பிடி போட முடியுமா? அந்த வலி நம்மளால் தாங்க முடியாது. ஒருத்தர் பாடம் மிளகாய் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு வலின்னு இருப்ப வந்து மனசை நம்ம வந்து நம்ம டியூன் பண்ணிட்டோம் வச்சுங்களேன். இது வலிக்காது 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 நம்ம சொன்னால் வலிக்கவே வலிக்காது. ஸோ அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு விட்டோம்னா எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது சில நேரத்தில் சில பேர் மேலே வண்டி ஏறி போடுவோம், அவன் எதிர்த்து பாட்டு நடந்துவா, ஏன் நடக்கிறான்னா அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியாது. ஸோ அந்த மனநிலை, ஸோ இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். இப்போ ஜெயலலிதா பற்றி அவ்வளோ சொன்னீங்க, நீங்க ரொம்ப மதிச்ச ஒரு தலைவர். நீங்க அவங்க கட்சியில வந்து ஒரு நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கும்போது அது உங்களை ஒரு சாதாரண தொண்டனா ஒரு அவங்க மேல தொண்டனே கிடையாது. நான் கட்சியில இது வரைக்கும் இருந்தது இல்லையா, நான் இருந்தது இல்லையா. ஜெயலலிதா மேல பாசமா இருக்கிற ஆளா? இதை நீங்க டாக்டர் ஜெயலலிதா அம்மா மீது பாசமாக இருந்தேன், அவருடைய ரசிகராக இல்லை, நான் வெறியனாக இருந்தேன். I was a fanatic of Dr. Jayalalitha, but I was never in the ADMK. ADMK மாதிரி ஒரு மோசமான ஒரு கட்சி உலகத்தில் இருக்குமே அம்மாவுக்கு அப்புறம். ஏன்னா கட்சியே இல்லையே, அது தலைவர்கள் யார் இருக்கா? ஐ டோன்ட். அண்ட் எல்லாருமே முதுகில் குத்துறவன், ஆப்பர்ச்சுனிஸ்ட்டு, காரியவாதி, அதுதான் நிறைஞ்சிருக்கு. கட்சிங்கிறதுல வந்து அதில் வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் தான் கட்சி, அதுக்கப்புறம் வந்து கட்சி இல்லைன்னு. முன்ன வந்து அவங்க சிஎம் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. இப்போ நேரு ஸ்டேடியம் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இப்போதைய கவர்மெண்ட் எந்த அளவுக்கு என்ன கேட்டால் இந்த கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணுது. அம்மா இருக்கும்போது அவங்க 2 லட்சம் 2 கோடின்னு சொன்னது இப்போ 3 கோடியாக மாற்றிருக்காங்க. 2 லட்சம்னு பண்ணதை இப்போ வந்து நேஷனல் மெடல் வாங்கினா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாலின் as a சீஃப் மினிஸ்டர் இஸ் டூயிங் அ லாட் ஃபார் ஸ்போர்ட்ஸ். இப்போ செஸ் கொண்டு வந்தாங்க, அப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க, ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஐ திங்க் with the young blood like Udayanithi Stalin and the visionary Stalin. எனக்கு எப்பவும் ஸ்டாலின் பிடிக்கும். அதாவது டிஎம்கே அந்த பீரியடில் இருக்கும்போது எனக்கு ஸ்டாலின் மேலே ரொம்ப பாசம். எங்கே மீட் பண்ணாலும் நான் வந்து வணக்கம் சொல்லுவேன், அவர் வருவார். he is a very visionary thing and I'm very happy with him. and ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய பண்ணுறாரு. இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க நம்முடைய தமிழர்கள். தாய்க்கு வணக்கம், தமிழ் தாய்மார்களுக்கு வணக்கம், தமிழ் நாடுக்கு வணக்கம்.